அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் அறிமுகமாகி 1000 தாமரை மொட்டுக்களை விட அழகாய் தெரிந்தவர். முதல் மரியாதை திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நிகராக தன் நடிப்பால் பூங்காற்றுகளை திரும்ப வைத்தவர். ரசிகர்களை தன் நடிப்பை விரும்ப வைத்தவர். கல்லூரி பெண்ணாகவும் கிராமத்து பெண்ணாகவும் குடும்பத்து பெண்ணாகவும் குதூகலமான பெண்ணாகவும் கோவில் தேரை அலங்கரித்த காலை நேர கதம்பப்பூவாய் தமிழ் சினிமாவை கண்ணியத்தோடு அலங்கரித்த சீதா நடிகை ராதா அவர்கள் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் மாவட்டம் கிளிமானூர் அருகே உள்ள கல்லாரா கிராமத்தில் 1965ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி கருணாகரன் நாயர் சரசம்மா தம்பதியருக்கு 3வது மகளாக பிறந்தார். இவருக்கு அம்பிகா, மல்லிகா, சுரேஷ் மற்றும் அர்ஜுன் ஆகிய உடன் பிறந்தவர்கள் உள்ளனர். இவரது மூத்த சகோதரி அம்பிகாவும் பிரபலமான நடிகையாவார். ராதா அவர்கள் 1991ஆம் ஆண்டு 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஹோட்டல் அதிபர் ராஜசேகர நாயரை மணந்தார். இந்த தம்பதியருக்கு கார்த்திகா நாயர், துளசி நாயர் மற்றும் விக்னேஷ் நாயர் என்ற மகள்களும் மகன்களும் உள்ளனர். 1991ஆம் ஆண்டில் திருமணத்துக்கு பிறகு ராதா அவர்கள் சினிமாவில் நடிப்பதை நிறுத்தி கொண்டார். 2021ஆம் ஆண்டில் ராதா மற்றும் அவரது கணவர் ராஜசேகர் நாயர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். ராஜசேகர் நாயர் 2021ஆம் ஆண்டு கேரள சட்டப்பேரவை தேர்தலுக்கான நெய்யாட்டின்காரா தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடிகை ராதா அவர்கள் 1981ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் அறிமுக நடிகர் கார்த்திக்குடன் இணைந்து கதாநாயகியாக நடித்தார். அப்போது அந்த திரைப்படமும் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு முதல் திரைப்படமாகும். கார்த்திக் அவர்களும் கதாநாயகனாக அந்த திரைப்படத்தில் தான் அறிமுகமானார். அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்று கார்த்திக் ராதா ஜோடி தமிழகத்தில் ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற அவர்கள் இருவரும் சேர்ந்து இளம் ஜோடிகள், பக்கத்து விட்டு ரோஜா, வாலிபமே வா, நல்ல தம்பி போன்ற பல திரைப்படங்களில் இணைந்தே நடித்தனர். கமலஹாசன் அவர்கள் நடித்த டிக் 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 படத்தில் ராதா சிறிய வேடத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் 1983 காலகட்டத்தில் வெளியானது. பின்னர் தூங்காதே தம்பி தூங்காதே, ஒரு கைதியின் டைரி, ஜப்பானில் கல்யாணராமன், காதல் பரிசு போன்ற பல படங்களில் கமலஹாசனுடன் இணைந்து நடித்தார். இந்த திரைப்படங்கள் 1985-87 காலகட்டத்தில் வெளியானது. 1985ஆம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நிகராக நடித்த முதல் மரியாதை திரைப்படம் மிக பெரும் காதல் காவியமாக அமைந்தது. பட்டி தொட்டிகளெல்லாம் அந்த படத்தின் பாடல்களும் ராதாவின் நடிப்பும் சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதை ராதா அவர்கள் பெற்றார். எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடன் 1982ஆம் ஆண்டு நடித்தார். 83ஆம் ஆண்டு வெள்ளை ரோஜா திரைப்படத்திலும், 85ஆம் ஆண்டு இதய கோயில் என்ற திரைப்படத்திலும், 1986ஆம் ஆண்டு மனக்கணக்கு, 87ஆம் ஆண்டு காதல் பரிசு மற்றும் அண்ணா நகர் முதல் திரு திரைப்படத்தில் 1988ஆம் ஆண்டுகளில் நடித்தார். இந்த திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ் சினிமாவின் மிக பெரும் முன்னணி கதாநாயகியாக உருவானார். 1986ஆம் ஆண்டு அம்மன் கோவில் கீழக்காலை திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களுடனும், 1986ஆம் ஆண்டு அதே ஆண்டு மெல்ல திறந்தது கனவு, நினைவே ஒரு சங்கீதம், ஜல்லிக்கட்டு, சத்தம் ஒரு விளையாட்டு, இது 1987ஆம் ஆண்டு, 1987ஆம் ஆண்டு உழவன் மகன், 89ஆம் ஆண்டு ராஜாதி ராஜா போன்ற பல திரைப்படங்கள் வணிக ரீதியாகவும் கதை ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ் சினிமாவில் புகழின் உச்சிக்கே சென்றார். சிவாஜி கணேசன், சிவகுமார், ரஜினிகாந்த், கமலஹாசன், கே பாக்கியராஜ், விஜயகாந்த், சத்யராஜ்,
மோகன், பிரபு, கார்த்திக், டி. ராஜேந்தர், அர்ஜுன் என அவர் நடிக்காத முன்னணி நடிகர்களே அல்ல. அந்த அளவுக்கு அனைத்து நடிகருடன் நடித்து புகழ் பெற்றார். இவர் எந்த நடிகருடன் நடித்தாலும் அந்த நடிகருடன் பொருந்தும் ஒரு ஜோடியாகவே பார்க்கப்பட்டது. தமிழ் சினிமாவில் மட்டுமின்றி தெலுங்கு சினிமாவில் அவர் கதாநாயகியாக நடிக்கத் தொடங்கினார். 1983ஆம் ஆண்டு சக்தி என்ற தெலுங்கு படத்திலும், 84ஆம் ஆண்டு இதாரு டொங்குரு என்ற திரைப்படத்திலும், 85ஆம் ஆண்டு அக்னி பர்வதம் என்ற திரைப்படத்திலும், அதே ஆண்டு பல்லதி சிம்மம் என்ற திரைப்படத்திலும், ராவண பிரம்மா என்ற திரைப்படத்தில் 1986, அதே ஆண்டு சிம்ஹாசனம் என்ற திரைப்படத்திலும், 1988ஆம் ஆண்டு யமுதிகி மொகுடு என்ற திரைப்படத்திலும், அதே ஆண்டு ராமுடு பீமுடு என்ற திரைப்படத்திலும் அவர் தொடர்ந்து நடித்தார். அதன் பிறகு 1989ஆம் ஆண்டு மாநில ரவுடி சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணாவுடன் 19 படங்கள் நடித்தார். சிரஞ்சீவி அவருடன் 16 படங்கள் நடித்துள்ளார். பாலகிருஷ்ணா அவருடன் 6 படங்களும், என்டிஆர், ஏஎன்டிஆர், கிருஷ்ணராஜு, சோபன் பாபு போன்ற அனைத்து முக்கிய தெலுங்கு ஹீரோக்களுடன் கதாநாயகியாக நடித்துள்ளார். தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா மட்டுமின்றி கேரளாவின் மலையாள சினிமாவிலும் கதாநாயகியாக கொடியேற்றி பறந்தார். 1985ஆம் ஆண்டில் கேஜி ஜார்ஜின் மாநில விருது பெற்ற இறகுகள் திரைப்படத்தில் அவரது குறிப்பிடத்தக்க பாத்திரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி நடிப்புக்கு சிறந்த பாராட்டு பெற்றது. நிர்மலா கதாபாத்திரத்தின் அவரது சித்தரிப்பு அவரது வாழ்க்கையில் மிக சிறந்ததாக கருதப்பட்டது. 1986ஆம் ஆண்டு பாவக்குட்டி என்ற திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த கதாபாத்திரம் அவருக்கு மிக பெரும் புகழை தேடித்தந்தது. அதன் பிறகு இந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக பாரத் கோவி, மோகன்லால் மற்றும் மேனகா நடித்தார்கள். அதன் பிறகு 1987ஆம் ஆண்டு அவர் ஐட்டம் என்ற படத்தையும் தயாரித்தார். அதில் கதாநாயகியாக அம்பிகா, சுகுமாரன் மற்றும் மோகன்லால் ஆகியோருடன் முக்கிய கதாபாத்திரங்களில் ஒன்றாக ராதா அவர்களுடன் நடித்தார். அதன் பிறகு 1991ஆம் ஆண்டு இன்னாதே புரோகிராம் என்ற மலையாள படம். இந்த திரைப்படம்தான் ராதா அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படமாகும். நடிகை ராதா அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி என அனைத்து மொழிகளிலும் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்துள்ளார். 1981ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு வரையிலான 10 வருடங்களில் ஒரு புகழ்பெற்ற முக்கிய நடிகையாக திகழ்ந்தார். இவரது சகோதரி நடிகை அம்பிகாவும் இதே காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தார். இவர்கள் இருவரும் இணைந்து 80களில் பல தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்துள்ளனர். இவர்கள் இருவரும் இணைந்து ARS ஸ்டுடியோ என்னும் பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார்கள். இந்த நிறுவனம் 2013ஆம் ஆண்டில் ஒரு புதிய உணவக வளாகமாக மாற்றப்பட்டுள்ளது. ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஜோடி நம்பர் 1 நடன நிகழ்ச்சியில் 6, 7வது பகுதிகளில் நடுவராக பொறுப்பேற்றியதன் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் நடிகை ராதா அவர்கள் பங்கேற்று வருகின்றார். நடிகை ராதா அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம். 1981ஆம் ஆண்டு அலைகள் ஓய்வதில்லை, டிக் டிக் ஆகிய திரைப்படங்களிலும், 1982ஆம் ஆண்டு எங்கேயோ கேட்ட குரல், காதல் ஓவியம், கோபுரங்கள் சாய்வதில்லை, இளம் ஜோடிகள், கண்ணே ராதா, வாலிபமே வாவா, பக்கத்து விட்டு ரோஜா, நேரம் வந்தாச்சு, துணை, அதிசய பிறவிகள், 1000 முத்தங்கள், ஆனந்த ராகம், கடவுளுக்கு ஒரு கடிதம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1983ஆம் ஆண்டு பாயும் புலி, துடிக்கும் கரங்கள், அபூர்வ சகோதரர்கள், சந்திப்பு, தூங்காதே தம்பி தூங்காதே, முத்து எங்கள் சொத்து, வெள்ளை ரோஜா, சிவப்பு சூரியன், நெஞ்சமெல்லாம் நீயே போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1984ஆம் ஆண்டு நான் மகான் அல்ல, தாவணி கனவுகள், சிம்ம சொப்பனம்,
சரித்திர நாயகன், இரு மேதைகள், கைராசிக்காரன், அம்பிகை நேரில் வந்தால் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1985ஆம் ஆண்டில் இதய கோவில், முதல் மரியாதை, ஒரு கைதியின் டைரி, நல்ல தம்பி, ஜப்பானில் கல்யாணராமன், நீதியின் நிழல் போன்ற திரைப்படங்களிலும் 1986ஆம் ஆண்டு மனிதனின் மறுபக்கம், அம்மன் கோவில் கீழக்காலை, மெல்ல திறந்தது கதவு, மனக்கணக்கு போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1987ஆம் ஆண்டு ஆனந்த், ஜல்லிக்கட்டு, காதல் பரிசு, உழவன் மகன், நினைவே ஒரு சங்கீதம், எங்க சின்ன ராஜா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1988ஆம் ஆண்டு உள்ளத்தில் நல்ல உள்ளம், என் உயிர் கண்ணம்மா, அண்ணா நகர், முதல் தெரு போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1989ஆம் ஆண்டு ராஜாதி ராஜா, பிக் பாக்கெட், சின்னப்பதாஸ், ஒரு பொண்ணு நினைச்சா, நியாய தராசு, சின்ன மயில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1990ஆம் ஆண்டு மனைவி ஒரு மாணிக்கம் என்ற திரைப்படத்தில் அர்ஜுன் அவர்களுடன் நடித்தார். 1991ஆம் ஆண்டு மறுபக்கம், சாந்தி எனது சாந்தி, சிகரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர் திருமணம் செய்து குடும்ப பெண்ணாக மாறிவிட்டார். சினிமாவில் நடிக்கவில்லை. தற்போது அவரின் மகள்கள் சினிமாவில் கதாநாயகியாக நடித்து வருகின்றார்கள். இந்திய சினிமாவில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என அனைத்து மொழி திரைப்படங்களில் நடித்த ராதா அவர்கள் சிறந்த நடிகைக்காக பல விருதுகளை வென்றுள்ளார். இந்திய திரையுலகம் இருக்கும் வரை நடிகை ராதா அவர்களின் பெயரும் புகழும் நிலைத்து நிற்கும்.